ரெசிபிக்கு நம்ம அரைக்கிறதுக்கு மிளகு, ஜீரகம், பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா, கருவேப்பிலை. ஸோ நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. தேங்காய் பாலில் வந்துட்டு 2 விதமாக எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பால் தனியாகவும் அண்ட் செகண்ட் பாலில் வந்துட்டு நம்ம தக்காளி இருக்கு இல்லையா, ஸோ அதை பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீதி பிழிய முடியாததை வந்துட்டு நம்ம அரைச்சி இதோட சேர்த்துக்க போகிறோம். அண்ட் நம்ம அரைச்சி வச்சதில் கொஞ்சமாக மஞ்சத்தூளும் வந்து போட்டு அரைக்கிறதால இதில் மஞ்சத்தூள் போட வேண்டாம். அண்ட் எவ்வளோ தேவைப்படுதோ தண்ணி அவ்வளோவா லைட்டாக சேர்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டு கலந்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ தாளிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப மஸ்ட்டுங்க. தேங்காய் எண்ணெயில் தான் நீங்கள் இதை தாளிச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் வந்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் தூள் அண்ட் கொஞ்சமாக வெங்காயம் கட் பண்ணி வச்சது, கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு இதை நீங்கள் ஊற்றிடுங்க. நல்லா கொதிக்கும் போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதையும் இதோட வந்துட்டு போட்டுருங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதை நீங்கள் நார்மலான ஒரு சாதத்தில் வந்து சாப்பிட்டு பாருங்க, வேற லெவல் இருக்கும். ஸோ மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன இந்த ஒரு சூப்பரான தேங்காய் பால் ரசம் வேற லெவல்ல இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு